Hello friends, welcome to Ahathiyavin Samayal. இன்னைக்கு புது மெத்தட்ல நம்ம மாங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊத்தாம இத நல்லா கரகரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு மாங்காய் துருவி வச்சிருக்கேன். அதை இப்ப இதல ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாங்காவை நல்லா துருவிட்டு நீங்கள் அரைக்கும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து வருங்க. ஒரே மாதிரி இருக்கும். பெருசு பெருசாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ இந்த மாங்காவை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க. ரொம்ப கூழ் மாதிரி அரைக்காதீங்க. இந்த மாதிரி 1-2 தெரிகிற பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு தாளிச்சிருங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து தாளிச்சிட்டு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு தாளிச்சிக்கிறேன். நல்லா செவக்க இதை வறுத்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை தாளிச்சிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாங்காவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்பலாம் இதை வதக்க வேண்டாங்க. லைட்டாக இதை வதக்குனா போதும். ஏன்னா நம்ம வதக்க அது ட்ரை ஆகிடும். அப்போ சாதத்தோடு போட்டு கிளறும் போது அந்த ஜூஸினஸ் இருக்காதுங்க. இந்த எண்ணெய்லாம் உள்ளார இழுத்துக்கிற அளவுக்கு இதை வதக்கினா போதும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா இதை வதக்குனீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் எல்லாத்தையும் உள்ளார இழுத்துக்கும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம சாதத்தை போட்டு கிளற வேண்டியதாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். கலர் உங்களுக்கு நல்லா கிடைக்குங்க. ஒரு மீடியம் சைஸ் மாங்காய்க்கு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குங்க. காப்படி சாதத்துக்கு இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும் போது மிளகாவோட காரம், மாங்காவோட புளிப்பு எல்லாம் சாதத்தோடு கலந்து ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.